பொங்கலுக்கு பிறகு 60 நாட்கள் புதுச்சேரி முழுவதும் பாத யாத்திரை சென்று மக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும், பாத யாத்திரை தொடங்கும் முன் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக எல்ஜேகே கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கூறியுள்ளார். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை ரெட்டியார்பாளையம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைமை அலுவலக துவக்க விழா நடைபெற்றது. விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து திறப்பு விழாவிற்கு வந்த அனைவருக்கும் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர்கள், மண்டல பொதுச் செயலாளர்கள், மாநில செயலாளர்கள் மற்றும் செய்தி தொடர்பாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெயரை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் முதற்கட்டமாக நிர்வாகிகள் பட்டியல் அறிவிக்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு வெளியானதில் இருந்து உடனடியாக நடைமுறைக்கு வரும். மாநில பொதுச் செயலாளர்களாக டாக்டர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், பாபு, மாநில செயலாளர்களாக முருகானந்தம், அனிதா, ரவி, மண்டல பொதுச் செயலாளர்களாக அப்துல் பாஷித், ராபர்ட் ஜேசுதாஸ், விஜய்ராஜ், சுரேஷ், கண்ணபிரான், செய்தி தொடர்பாளர் மகளிரணி முகமது ஹஷிதா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பொங்கலுக்கு பிறகு 60 நாட்கள் புதுச்சேரி முழுவதும் பாத யாத்திரை திட்டமிட்டுள்ளதாகவும், பாத யாத்திரை தொடங்கும் முன் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக கூறினார். கட்சி தொடங்கியதிலிருந்து பல முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் இணைந்து வருகின்றனர். கட்சி அலுவலகம் திறப்பதற்காக காத்திருந்தோம். இனி வேகமாக கட்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக செய்வது சட்டவிரோதமானது. நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றும், தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாது. திமுகவிற்கு எதிலும் ஒரு தெளிவு இல்லை எனவும் கூறினார். இவ்விவகாரத்தில் நீதிபதியை பதவி நீக்க கோரும் மனுவில் புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் கையெழுத்திட்டது தவறான விஷயம். காங்கிரஸ் என்னை விமர்சிப்பது நகைச்சுவையாக உள்ளது. மீனவர்களுக்கு ஆதரவாகவும் அவர்கள் வாழ்வாதாரத்திற்காகவும் தான் கட்சி கொடி படகில் வெளியிடப்பட்டது. நாட்டை ஊழலால் கூறு போட்டு விற்றது காங்கிரஸ். ஊழலுக்கு முன்னோடியே காங்கிரஸ் கட்சிதான். இது தொடர்பாக விளக்கமாக துரந்தர் என்ற படமே வெளியாகி உள்ளது என விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், எங்களுக்கு அலுவலகம் கிடைப்பதில் கூட அரசியல் நடந்தது. பல தடைகளை தாண்டிதான் இன்று அலுவலகம் திறந்துள்ளோம். எனக்கு புதுச்சேரியில் வீடு கிடைப்பதில் கூட சிக்கல் நிலவுகிறது. இருப்பினும் புதுச்சேரியில் வீடு பார்க்கிறோம் என கூறிய அவர், எஸ்ஐஆர் திருத்த பணியில் நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் சேர தேர்தல் துறை வாய்ப்பு வழங்கியுள்ளது. எல்லாம் சரியாகத்தான் நடந்து வருகிறது. எனது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துள்ளேன். எந்த தொகுதியில் போட்டியிட உள்ளேன் என்பதை பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் கூறினார். श्रवणाय गुरुमहे समे कामान् कामहामाजमह्यं कामेश्वरो वै श्रवणो दधातु वेदाय वै श्रवणाय महाराजाय गुहायां विश्वमूर्तिषु எல்லாரும் கிளாப் பண்ணலாம். சமானந்தவதி சதா யகுருடாசேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி தனம் தான்யம் வசும் பௌபுத்ரம் சதசம் தீர்க்கமாயு. இன்னைக்கு எங்க கட்சியோட பொதுச் செயலாளர், செயலாளர்கள், ஸ்போக்ஸ் பர்சன் இவங்களெல்லாம் அறிவிக்கிறதுக்காக இன்னைக்கு நாங்கள் உங்களை இங்கே கூப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு இதுதான் எங்களோட கட்சி ஆஃபீஸ்னு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நல்ல நாள் அதுமா இவங்களெல்லாம் உங்கள் முன்னாடி நான் அறிவிக்கிறதுல பெருமைப்படுகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் அறிவிச்சுட்டுமா பேர்லாம் வா. இதை முடிச்சுட்டு ஜனவரி பொங்கல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம 14 தேதி பொங்கல் முடிஞ்ச உடனே நாங்கள்
பாத யாத்திரை 60 நாளுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ்நாடு நம்ம புதுச்சேரியில் இங்கே புதுச்சேரி உள்ளேயும் சரி, காரைக்காலாக இருக்கட்டும், இங்கேயும் மாகே யானமும் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது முழுக்க அந்த 60 நாளுமே நம்ம வந்து தமிழகத்தில் இந்து அறநிலைத்துறையை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. திமுகவினர் கடைந்து எடுக்கப்பட்ட முட்டாள்கள். எல்லாவற்றையும் தடை செய்யும் அரசுக்கு ஓட்டு போடக்கூடாது. வாக்கு பெட்டியிலும் முருகனுக்காக ஒன்றிணைவோம். பாஜக அண்ணாமலை பேச்சு. திருப்பரங்குன்றம் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முதல் கையெழுத்திட்ட காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தை கண்டித்து சுதேசி மில் அருகே தீப போராட்டத்தை முருக பக்தர்கள் இந்த இயக்கங்கள் நடத்தின. பாஜக தேசிய குழு உறுப்பினர் அண்ணாமலை இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பொய் சொல்கிறார். தீபத்தூணில் தீபம் ஏற்றதான் தீர்ப்பு வந்துள்ளது. தூண் கோவிலுக்கு சொந்தம். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்து கோவிலையும் சொத்தையும் காப்பாற்றுவதுதான் தமிழக அரசின் வேலை. தீர்ப்பை எதிர்க்க இஸ்லாமியர் செல்லவில்லை. இந்து அறநிலையத்துறை செல்கிறது. திமுகவிற்கு சிறுபான்மையினர் ஓட்டு பிச்சை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் இந்து அறநிலையத்துறையை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அனைவரும் கலைத்துவிட்டு வீட்டிற்கு போங்க என கூறினார். குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருப்பான். கார்த்திகை தீபம் என்பது குன்றில் ஏற்றுவது வழக்கம். அதை பார்த்துதான் வீட்டில் இருப்பவர்கள் தீபம் ஏற்றுவார்கள். இது ஐதீகம். விவாதிக்க ஒன்றுமில்லை. தீபம் ஏற்றுவதற்குத்தான் தீபத்தூண். திமுகவினர் சமணர் கால தூண் என தினமும் ஒரு பொய்யை சொல்கிறார்கள். திமுகவினர் கடைந்தெடுத்த முட்டாள்கள், துரோகிகள். எல்லாவற்றையும் தடை செய்யும் அரசுக்கு எப்படி ஓட்டு போடுவது என ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் இந்த பக்கம் 120 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அந்த பக்கம் 430 பேர். பிறகு எப்படி நீதிபதியை மாற்றும் விவகாரம் வெற்றி பெறும் என கூறிய அண்ணாமலை, விஜய் வந்த பிறகு சிறுபான்மை ஓட்டு போய்விடும் என திமுக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறினார். நீதிபதி சாமிநாதனை கீழே இறக்க போட்டது கையெழுத்து இல்லை. உங்களை பதவியில் இருந்து இறக்க நீங்களே போட்டுக்கொண்ட கையெழுத்து என அண்ணாமலை கூறினார். தமிழக அமைச்சர்கள் யாருக்கும் மன்னிப்பு இல்லை. புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினருக்கு மன்னிப்பு இல்லை. பக்கத்தில் நின்றாலே தூக்குங்கள். இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் என யாருக்கும் எதிரி அல்ல. முருகனுக்காக இந்து மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும், முருகன் மாநாட்டில் ஒரு சேர் உடையவில்லை, ஒரு குவார்ட்டர் கூடுதலாக விற்கவில்லை, மரம் உடையவில்லை. திமுகவினர் நமது உணர்வை கண்டு வியக்கின்றனர். இது அரசியல் மாற்றமாக வர வேண்டும். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். வாக்கு பெட்டியிலும் முருகனுக்காக ஒன்றிணைவோம் என அண்ணாமலை பேசினார். இந்த நிகழ்ச்சி நிறைவுற்றது. தயவு செஞ்சு எல்லாரும் உட்காரணும். இப்போ நன்றி உரை சொல்லுவாங்க. நன்றி உரை சொன்ன பிறகு இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் நம்முடைய மாலை வணக்கம். கூட அந்த 120 பேர்த்துல அவருடைய கையெழுத்தும் கூட இவர்கள் உண்மையாலுமே வேண்டுமென்றே போட்டார்களா, இல்ல இந்து சொந்தங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை அந்த கையெழுத்தின் மூலம் வெளிப்படுத்தினார்களா என்பதை நாம் ஒருவரும் கூட இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு சொந்தங்களை நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். செல்லிப்பட்டு கிராமத்தில் ரூபாய் 44 லட்சம் செலவில் கழிவுநீர் வாய்க்கால்களை மறுசீரமைக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செல்லிப்பட்டு கிராமத்தில் பிள்ளையார் கோவில் வீதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டு சேதமடைந்த கழிவுநீர் வாய்க்கால்களை மறுசீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை ஏற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் சங்கர் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், லட்சிய ஜனநாயக கட்சியின் திருபுவனை தொகுதி நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
அவசரப்படாதீங்க. இப்படி பார்த்த மாதிரி நில்லுங்க. ஓகே. சும்மா தான் நிற்பான். 5 பேர் தானே. ஓகே. பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பிறந்த நாளில் 200க்கும் மேற்பட்ட சீர்வரிசை தட்டுகளுடன் சென்று வாழ்த்துக்கள் தெரிவித்த குருவிநத்தம் பகுதி பொதுமக்கள். புதுச்சேரி மாநில திமுக பொருளாளரும் பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் பிறந்தநாள் விழா பாகூர் விஜயவர்தினி மஹாலில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக பாகூரில் உள்ள பிரசித்தி பெற்ற மூலநாதர் வேதாம்பிகை அம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தனது குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்களுடன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அங்கிருந்து கிராமியம் மற்றும் ஆன்மீக தலக்குழுவினர் வரவேற்பு அளித்தனர். பிறகு செந்தில்குமார் ஊர்வலமாக பாகூர் விஜயவர்தினி மஹால் நிகழ்ச்சி அரங்கத்திற்கு சென்றார். அவரது ஆதரவாளர்கள் பொதுமக்கள் அழைத்து சென்றனர். அங்கு நடைபெற்ற விழாவில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களை சார்ந்த பொதுமக்கள் மலர் மாலைகள் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுத்து அவரை வாழ்த்தி ஆசி வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக குருவிநத்தம் பகுதி பொதுமக்கள் மாநில விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் தவமுருகன் தலைமையில் ஞானவேல், பூபாலன், முத்து, சிவகுமார், குமரன், பிரகாசம், முத்து, மூர்த்தி, குமார், ராமலிங்கம், சத்யமூர்த்தி, ரகு, கார்த்தி, பாலகுரு, அருள், குமரன், கலைமணி, ரமேஷ், கோவில் நிர்வாக அதிகாரி சிவகுமார், ஆறுமுகம், இளங்கோ, குப்புசாமி, அரிநாதன், சரவணன், மணிவண்ணன், ஞானசேகரன், ஆறுமுகம், கஸ்தூரி, சாந்தி முன்னிலையில் 200 சீர்வரிசை தட்டுகளுடன் 500க்கும் மேற்பட்ட நபர்கள், மேலும் சுய உதவி குழு என்று அனைவரும் கலந்து கொண்டு குதிரை, ஆடு மற்றும் புறா, கோழிகள், நெற்கதிர்கள், கரும்பு, மரவள்ளி கிழங்கு, பழ வகைகள் என்று தட்டு வரிசைகளுடன் மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் பிள்ளையார் கோவிலில் இருந்து சிவன் கோவில் மாட வீதியாக ஊர்வலமாக சென்று பிறந்தநாள் கேக் வெட்டி பொன்னாடை போர்த்தி பரிவட்டம் கட்டி இனிய பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் குருவிநத்தம் பஞ்சாயத்தாளர்கள், இளைஞர்கள் என திரளாக கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம் பகுதியில் 3 மின்திட்ட பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நோனாங்குப்பம் புதுக்காலனி பகுதியில் 16.52 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றி அமைப்பதற்கும், கந்தீஸ்வரர் நகர் பகுதியில் 3.85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழுதடைந்த மின்பாதை மற்றும் கம்பங்களை மாற்றுவது மற்றும்
ஆத்தங்கரை பகுதியில் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு இடையூறாக இருந்த உயர் அழுத்த மின்பாதையை 3.31 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மின்பாதையை மாற்றி அமைத்தல் ஆகிய பணிகளுக்கு நடைபெற்ற பூமி பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், செயற்பொறியாளர் கிராமம் தெற்கு கிருஷ்ணசாமி, உதவி செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, இளநிலை பொறியாளர் லூர்துராஜ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவெளி, ஜெயபால் நகர் மற்றும் ஓடைவெளி, கண்ணாயிர கவுண்டர் நகர் ஆகிய பகுதிகளில் 14 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம், மணவெளி, ஜெயபால் நகர் தெருக்களுக்கு 9 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி, ஓடைவெளி, கண்ணாயிர கவுண்டர் நகர் பகுதிக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி ஆகிய பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சுரேஷ், அகிலன் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக நிர்வாகிகள், அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். என்ன சாலை போடுங்க, கொஞ்சம் ஓரம் வாங்கம்மா சாமிங்க. பின்னாடி பள்ளம்பா பார்த்து. ஓகே ஓகேண்ணா. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனர் சந்திரசேகரன் பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனர் சந்திரசேகரன் பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை நேதாஜி சிலை அருகே கொண்டாடப்பட்டது. பிறந்தநாளையொட்டி பல்வேறு சமூக அமைப்பினர், பொதுமக்கள், இளைஞர்கள் சந்திரசேகரனுக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகளும், பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் புருஷோத்தமன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் உதயகுமரன், ராஜி, வசன், ரங்கநாதன், வெங்கடேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அப்படியே இப்படி பாருண்ணா, இப்படி பாருண்ணா, இப்படி பாருண்ணா, பாருண்ணா, அவ்வளோதான், அவ்வளோதான். இப்படி பாருண்ணா, அப்படியே போட்டு இங்கே பாருண்ணா. இங்க பாருங்க. தாவேகா மாநாட்டில் துப்பாக்கியுடன் வந்த நபரை கண்டுபிடித்த 2 காவலருக்கு பாராட்டு சான்றிதழை மாநில காவல்துறை மாநாட்டில் முதலமைச்சர் வழங்கினார். புதுச்சேரி மாநில காவல்துறையின் மாநாடு ஹோட்டல் அக்காடில் நடைபெற்றது. மாநாடு தொடக்க விழாவிற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். சபாநாயகர் செல்வம் முன்னிலை வகித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி பேசினார். அப்பொழுது தமிழக வெற்றிக்கழக மாநாட்டில் துப்பாக்கியுடன் வந்த நபரை சாதுரியமாக கண்டுபிடித்து கைது செய்த விவகாரத்தில் 2 காவலர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. சிக்மா செக்யூரிட்டி சுப்பிரமணியன் மற்றும் சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர் மணிகண்டன் ஆகியோருக்கு புதுச்சேரி காவல்துறையின் மாநில மாநாட்டில் முதலமைச்சர், சபாநாயகர் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் இணைந்து சான்றிதழ் வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து முதலமைச்சர் புதிய தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது என்றும் அதற்கேற்ப குற்றங்களும் வளர்ந்து வருவதாக தெரிவித்தார். இதனால் காவல்துறையினர் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும்
இதற்காக காவல்துறையினருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த பயிற்சிகளை காவல்துறையினர் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை மாநாடு மூலம் விவாதம் நடத்தி செயல்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நாடு முழுவதும் உள்ள சிறந்த காவல் நிலையங்களில் 8வது இடத்தை பாகூர் காவல் நிலையம் பெற்றுள்ளது. இதில் மேலும் முன்னேறி 3, 4வது இடத்தை பிடிக்க வேண்டும். பிற காவல் நிலையங்களில் உள்ள காவல்துறையினரும் இதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று கூறினார். புதிய சட்டங்களை அமல்படுத்துவதிலும் வழக்குகளை பதிவு செய்வதிலும் நாம் முன்னணியில் உள்ளதாக தெரிவித்த அவர், போக்குவரத்தை கட்டுப்படுத்தவும் நெரிசலை தீர்க்கவும் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றார். அரசு துறைகளில் பணிகள் தொய்வாக நடைபெற ஆட்கள் இல்லாததுதான் காரணம் என தெரிய வந்தது. இதையடுத்து காலி பணியிடங்களை அரசு நிரப்பி வருகிறது. காவல்துறையில் 800 பணியிடங்களை நிரப்பி உள்ளோம். 70 உதவி ஆய்வாளர் பதவிகளை நிரப்ப உள்ளோம். ஊர்காவல் படை வீரர் தேர்வில் குழப்பம் உள்ளது. இதை சரி செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து ஊர்காவல் படை வீரர்களுக்கும் பணி வழங்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய அரசிடம் புதிய பணியிடங்களை உருவாக்க அனுமதியும் கோரியுள்ளதாக தெரிவித்தார். காவல்துறையினர் நன்றாக பணியாற்றி சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருந்தால் அரசுக்கு நல்ல பெயரை தரும் என்று கூறிய அவர், புதுவை காவல்துறைக்கு அரசு எப்போதும் முழு ஒத்துழைப்பு நிதி அளிக்கும் என தெரிவித்தார். விழாவில் தலைமை செயலாளர் சரத் சௌஹன், டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம், காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர்கள் கலைவாணன், ஸ்ருதி ஏரகட்டி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் சென்னை சிறப்பு புலனாய்வு துறை இணை இயக்குநர் கருணாகரன், இந்திய கடலோர காவல்படை கமாண்டர் கீர்த்தி கஷாபர், போதைப் பொருள் கட்டுப்பாடு பணியக கண்காணிப்பாளர் தீபக் கௌசிக், தேசிய பேரிடர் மீட்பு படை துணை கமாண்டர் சங்கரபாண்டியன், சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மைய துணை கமாண்டர் சஞ்சய்குமார் ஆகியோர் புதுவை காவல்துறையினருக்கு பயிற்சி அளித்தனர். அடுத்ததாக SGASI, IRPF, P. மணிகண்டன், BDM-DS யூனிட் 89% அளவிலே அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இந்தியாவிலே முதலிடத்தை பிடித்த மாநிலமாக புதுவை மாநிலம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் சொன்ன அந்த கூற்றை இங்கே எடுத்து கூறும்பொழுது, காவல்துறை மக்களுடைய நண்பர்கள், துறை சார்ந்த அனைவரும் மக்களுடைய நண்பர்கள். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பு மட்டுமல்ல, நம்பிக்கையாக இருப்பதை உறுதி செய்வது. அது முக்கியமாக சொல்லுவாங்க, உங்கள் நண்பன். இந்து அமைப்பு சார்பாக நடைபெற்ற போராட்டத்தினால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முருக பக்தர் சார்பில் மறைமலை அடிகள் சாலை சுதேசி மில் அருகே திருப்பரங்குன்றம் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முதல் கையெழுத்திட்டு முருக பக்தர்களை இழிவுபடுத்தியதாக கூறி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். மேலும் சுமார் 500க்கும் மேற்பட்ட இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். இப்போராட்டமானது மறைமலை அடிகள் சாலையில் நடைபெற்றது. நகரின் முக்கிய சாலை என்பதால் புதுச்சேரியில் இருந்து அனைத்து மாநிலங்கள், மாவட்டங்களுக்கு பேருந்துகள் செல்லக்கூடும் இடமாகும். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகினர்.
தவளக்குப்பத்தில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காலை 10 மணி ஆகியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் வராததால் நோயாளிகள் கடுமையான அவதிக்கு உள்ளாகினர். புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பத்தில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம், நல்லவாடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயனடைந்து வருகின்றனர். தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொடர்ந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் வழக்கம் போல் இன்று மருத்துவர்களும் செவிலியர்களும் மருத்துவமனைக்கு வரவில்லை. ஊழியர்கள் யாருமே வரவில்லை. ஆனால் காலையிலிருந்து மருத்துவம் பார்ப்பதற்காக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மருத்துவமனையில் காத்திருந்தனர். காலை 10 மணி ஆகியும் மருத்துவமனைக்கு யாரும் வராததால் கடுமையான அவதிக்கு ஆளாகினர். தொடர்ந்து தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இதுபோன்ற சீர்கேடுகள் ஏற்படுவதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது வரைக்கும் டாக்டர் வரல. புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் ஆதித்யா என்ற மாணவன் 1 நிமிடம் 7 வினாடியில் 100 தேசிய மற்றும் சர்வதேச தலைவர்களின் பெயர்களை அவர்களின் படத்தை பார்த்து துல்லியமாக பேசி உலக சாதனை நிகழ்த்தினார். புதுச்சேரி மூலக்குளத்தில் இயங்கி வரும் பில்லாபாங் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஆதித்யா. இவரது தாய் பூரணியின் முழு முயற்சியாலும் மாணவன் ஆதித்யாவின் ஆர்வத்தாலும் ஏற்கனவே பல கின்னஸ் சாதனைகளை மாணவன் ஆதித்யா செய்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக இன்று இந்திய மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை காட்டினால் அவர்களது பெயரை துல்லியமாக சொல்லும் நிகழ்வு, 100 பெயர்களை புகைப்படம் பார்க்காமல் சொல்லும் உலக சாதனை நிகழ்வு நடத்தப்பட்டது. நிகழ்வுக்கு பள்ளி முதல்வர் ஆரோக்கியராஜ் தலைமை தாங்கினார். இதில் மாணவன் ஆதித்யா கலந்து கொண்டு 1 நிமிடம் 7 வினாடியில் 100 இந்திய மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை பார்த்து அவர்களின் பெயரை துல்லியமாக சொல்லி அசத்தியுள்ளார். அதேபோல் 2வது நிகழ்வாக 100 தேசிய சர்வதேச தலைவர்களின் பெயர்களை புகைப்படம் பார்க்காமல் 1 நிமிடம் 6 வினாடியில் சொல்லி முடித்து உலக சாதனை படைத்தார். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி இயக்காட்டி சர்வதேச மற்றும் தேசிய தலைவர்களின் பெயர்களை சரியாக உச்சரித்து உலக சாதனை படைத்த மாணவன் ஆதித்யாவை வாழ்த்தி பாராட்டினார். நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள், மாணவன் ஆதித்யாவின் பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் செய்திருந்தனர். சாதனை படைத்த மாணவனுக்கு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கைத்தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். Encourage him with a big round of applause and wish him all the very best. This body Sanadi Woman Dani Radha Piti and Namisha from Mahajan Simon Kodarin Kerala was won by Karmodi the Kamarad Samukam Kuan Sami Anita and Preman Kala Kate for Susma Soda Delami Children to Flagos we visit Dev Tabu Imran Khan. It is small. புதுச்சேரியில் வெளியான பறை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி திரைப்பட குழுவினர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பறை இசை கலை அனைவராலும் ரசிக்கக்கூடிய கலையாகும். இந்த கலையின் பெருமையை உலகுக்கு எடுத்துரைக்கும் வகையில் சுபா மற்றும் சுரேஷ் ராம் ஆகியோர் தயாரிப்பில் விஜய் சுகுமார் இயக்கத்தில் உருவான மாண்புமிகு பறை திரைப்படம் புதுச்சேரியில் வெளியானது. பறை இசையின் பெருமையை உலகுக்கு தெரிவிக்கும் வகையில் கதை களத்தில் உருவான மாண்புமிகு பறை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி திரைப்பட குழுவினர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் தியேட்டர் முன்பு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், பறை இசையின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது.
அனைத்து தரப்பு மக்களும் கவரக்கூடிய திரைப்படம். எனவே அனைவரும் படத்தை பார்த்து பறை இசையின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். நம்மளுடைய பாரம்பரிய தமிழ் பண்பாட்டுடைய முக்கியமான இந்த பறை இசை முக்கியம். அதே மாதிரி நம்ம பறை இசை நிறைய கலைஞர்கள் நம்ம எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த கடையை ஒரு படமா எடுத்து இன்னைக்கு பாண்டிச்சேரி ப்ரொடியூசரு அது ரிலீஸ் பண்ணிக்காரு நக்கீரன்றவர். அது பெரிய மகிழ்ச்சி. இந்த பாண்டிச்சேரியில வந்து ரிலீஸ் பண்றதுக்கு தியேட்டர் கிடைக்காம திடீர்னு ரஜினி சார் படையப்பா வந்தானே தியேட்டர் கொடுக்கல. அதனால மறுநாள் அந்த 12ஆம் ரிலீஸ் பண்ண முடியாம ரஜினி பிறந்தநாள் அவர் ரஜினி ரசிகர்னால 12ஆம் ரிலீஸ் பண்ண நினைச்சாரு. அது முடியல. அதனால ஒரு நாள் கண்டிப்பா பாத்துட்டு வந்து கண்டிப்பா சொல்றேன், நல்லா இருக்கும். கண்டிப்பா மாண்புமிகு பறைன்னு ஒரு கலை இருக்காங்க. நாங்க எல்லாருமே இன்னைக்கு படிச்சு வந்திருக்கோம். படை எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பறை இசை பறையெடுத்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பறை இசை கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் இந்த பறையெடுத்தது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக நீக்கும் வகையில் மத்திய அரசின் பென்ஷன் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓய்வூதியர் சங்க அமைப்பினர் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் வழிகாட்டுதல்படி அரசு பணிகளில் குரூப் சி மற்றும் டி பிரிவில் ஆண்டுதோறும் 5% நேரடி நியமனம் செய்யப்பட வேண்டும். ஆனால் இந்த விதிமுறை அமல்படுத்தப்பட்டதில் இருந்தே கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் இதனை பின்பற்றி வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் இதனால் பொதுப்பணித்துறையில் மட்டும் 450க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி புதுச்சேரி பொதுப்பணித்துறை கருணை அடிப்படையில் வேலை பெற்றோர் வாரிசுதாரர்கள் நலச்சங்கத்தை சேர்ந்தவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களது கஷ்டங்களை தெரிவித்தனர். அப்போது அவர்களுக்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் போராட்டங்களை முன்னெடுக்க LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சி நிர்வாகிகளிடம் உத்தரவிட்டார். தொடர்ந்து பேசிய புதுச்சேரி பொதுப்பணித்துறை கருணை அடிப்படையில் வேலை பெற்றோர் வாரிசுதாரர்கள் நலச்சங்கங்களின் செயலாளர் கோபி கண்ணன் இதுகுறித்து அரசிடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் பணியின் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்குவது தொடர்பான வழிமுறைகள் கூட அரசு துறை அதிகாரிகளுக்கு தெரியவில்லை என தெரிவித்தார். மேலும் பொதுப்பணித்துறையில் மட்டுமல்லாமல் பல துறைகளில் இது கொடுக்கப்படாமல் உள்ளதால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற இடஒதுக்கீடுகளும் முறையாக வழங்கப்படுவதில்லை என பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்தார். இதனால் பலர் விண்ணப்பதாரர்களாகவே சென்றுவிட்டதாகவும் தங்களது கோரிக்கையை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் தெரிவித்துள்ள நிலையில் அவர் தங்களுடன் துணை நிற்பதாக தெரிவித்துள்ளதாக கூறியதாகவும் அதற்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். நீதிமன்ற தீர்ப்பின்படி 17/12/82 பெற்று வருகிறோம் தோழர்களே, பெற்று வருகிறோம் தோழர்களே. 23/2005 25/3/2025 ஒன்றிய அரசின் நிதி மசோதா ஊழியர்களுக்கு பாதகமான அராஜக முறையிலே சட்டம் ஏற்றி வஞ்சி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையினை வழங்கியதற்காக முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசாங்கத்தில் அங்கன்வாடி ஊழியர்களாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய கருணை தொகை பணி ஓய்வு பெற்று 10 ஆண்டுகள் ஆகியும் கிடைக்காமல் இருந்துள்ளது. துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி, துறை செயலர், துறை இயக்குனர் அனைவரின் முயற்சியால் கிடைக்க வேண்டிய தொகை கிடைத்ததால் முதலமைச்சரை சந்தித்து காரைக்கால் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஊழியர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இதற்கு முயற்சி எடுத்து உறுதுணையாக இருந்த அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் தலைவர் செல்வம், செயலாளர் கணேசன், சிறப்பு அழைப்பாளர் நாகரத்தினம், பொருளாளர் மற்றும்
நிர்வாகிகள் உடனிருந்தனர். நம்ம ஒரு ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு கொஞ்சம் நம்ம நம்மதான் சார் கொடுத்துருக்கோம். 13 வருஷம் கொடுக்க பெண்டிங் இருந்தது. 20 கோடி ரூபா ஒதுக்கிட்டு 10 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. இன்னும் 10 கோடி ரூபா பெண்டிங் இருக்குது. அது அடுத்த இதில் ஆரியல் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏறக்குறைய எல்லாருமே வாங்கிட்டாங்க சார். கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. அது வந்து 2019 23 வரைக்கும் 24 ரிட்டையர்மெண்ட் பிளான் கூட அவங்க எல்ஐசி மூலமாக அந்த குரூப் இன்சூரன்ஸில் வாங்கிட்டாங்க. நம்ம பாண்டிச்சேரி அரசாங்கம் ஒரு 10 கோடி ரூபா வரைக்கும் இப்போ கொடுத்துருக்காங்க. ரொம்ப வெல்ஃபேர் சார். சார் நன்றி.